செய்திகள் தொடர்கின்றன. நில அபகரிப்பு வழக்கில் திமுக எம்பியும் நடிகருமான ரித்தீஷ்குமார் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரித்தீஷ்குமார். ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ள ரித்தீஷ்குமார் அடாவடி அரசியலுக்கு பெயர் போனவர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாப்பாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சாமிக்கண்ணு என்பவர் தனக்கு சொந்தமான 1.47 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் ரித்தீஷ்குமார் பறித்துக் கொண்டதாகவும் அதை மீட்டுத் தருமாறும் புகார் கூறியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்று காலை அவரை கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இவர் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போதே அங்குள்ள திமுகவினர் கடுமையாக எதிர்த்தனர். என்றாலும் இவரது தாத்தா சுப தங்கவேலன் செல்வாக்கை பயன்படுத்தி சீட் வாங்கியவர் ரித்தீஷ். இதை உறுதிப்படுத்தும் வகையில் அடிக்கடி அந்த மாவட்ட திமுகவினரிடம் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார். இவரது அடாவடி தொடர்பான பல வழக்குகள் ராமநாதபுரத்தில் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் அதிமுக பதவியேற்றலும் நில மோசடி வழக்கில் திமுகவினரை சிறைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அமைச்சர்களாக இருந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரித்தீஷ்குமார் நில மோசடி வழக்கில் கைதாகி இருப்பது அந்த கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் பெயரில் மோசடி செய்து தேமுதிக நிர்வாகிகளை ஏமாற்றிய அழகர் சுவாமி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தென்சென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அழகர் சுவாமி என்பவர் தன்னை முன்னாள் எம்எல்ஏ என்றும் தேமுதிகவில் மாநில தீர்மானக் குழு செயலாளர் பதவியில் இருப்பதாகவும் கூறிக்கொண்டு புதுமனை புகுவிழா அழைப்பிதழில் கேப்டன் விஜயகாந்த் படம் மற்றும் தேமுதிக சின்னம் பொறித்து தனது நிகழ்ச்சிக்கு கேப்டன் வருவதாக கழகத்தினருக்கு பத்திரிகை விநியோகித்து பண மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் VN ராஜன் அழகர் சுவாமி கொடுத்த விலாசத்தில் விசாரித்தபோது அப்படி ஒருவர் யாரும் இல்லை என்று தெரியவந்தது. தங்கள் கட்சியில் தீர்மானக் குழு செயலாளர் என்ற பதவி கிடையாது என்றும் பொய்யான பதவியையும் முகவரியையும் கொடுத்து கட்சி நிர்வாகிகளை ஏமாற்றியதோடு தேமுதிகவிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் அழகர் சுவாமி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் தேமுதிக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த பத்திரிகையை நாங்கள் பார்த்தபோது இது ஒரு தவறான பத்திரிகை என்று பொய்யான அவருடைய பொறுப்பு எங்க கட்சியில் இல்லாத பொறுப்பு மாநில தீர்மான குழு செயலாளர் அழகர்சாமி என்று போட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பொறுப்பு எங்க கட்சியில் கிடையாது. நாங்கள் இது தலைமையில் காமித்தோம். தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதால நாங்கள் கமிஷனர் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக புகாரை அளித்துள்ளோம். அவர் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை என்று சொல்லி எங்களுக்கு உறுதியளித்துள்ளார். தென்சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன் தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இந்த புகார் அளிக்கப்பட்டது. முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கு இன்று பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து பாலிவுட் நட்சத்திரங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மருத்துவமனைக்கு வந்து தாய் குழந்தையை பார்த்து சென்றனர். முன்னாள் உலக அழகியும் முன்னணி நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து மும்பையில் உள்ள 7 ஹில்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு இன்று காலை அழகான பெண் குழந்தை பிறந்தது. அப்போது அவரது கணவர் அபிஷேக் பச்சன் மருத்துவமனையில் இருந்தார். இந்த தகவலை ஐஸ்வர்யா ராயின் மாமனார் அமிதாப் பச்சன் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஐஸ்வர்யா ராயின் குழந்தைக்கு அமிதாப் பச்சன் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப ஜோதிடர் மூலம் குழந்தையின் பிறந்த நேர ஜாதகத்தை பார்த்தனர். அப்போது ஜோதிடர் ஐஸ்வர்யா ராயின் ராசியான விருச்சக ராசியில் குழந்தை பிறந்துள்ளது என்றும் தாயை போன்றே ஈகை மற்றும் இரக்க சுபாவம் உள்ளிட்ட நற்குணமுடையதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். குழந்தைக்கு அதன் பிறந்த நட்சத்திரத்தின்படி K என்ற முதல் எழுத்தை கொண்டு பெயர் சூட்டுமாறும் அப்போது ஜோதிடர் தெரிவித்துள்ளதாக அமிதாப் குடும்பத்தினர் தரப்பில் கூறப்படுகிறது. ஐஸ்வர்யா ராய்க்கு குழந்தை பிறந்த தகவல் அறிந்த உறவினர்கள், நண்பர்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மருத்துவமனைக்கு வந்து தாயையும் குழந்தையும் பார்த்து வாழ்த்து தெரிவித்தனர். கும்மிடிப்பூண்டியில் உள்ள பிரபல சிவன் கோவிலில் ரகசிய அறையில் புதையல் இருப்பதாக வந்த தகவல் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ரகசிய அறையில் பொக்கிஷம் இல்லை என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அமைந்துள்ள சந்திரசேகர சுவாமி கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும். தற்போது அந்த கோவிலில் திருப்பணி நடந்து வருகிறது. திருப்பணியில் ஈடுபட்டவர்கள் கோவிலில் ரகசிய அறை ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர்.
இதுபற்றி உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கும் தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி தாசில்தார் மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் அந்த அறையை சுகாதாரத்துறை ஊழியர்கள் சுவரை துளை போட்டு உடைத்து திறந்தனர். ஆனால் அந்த அறை காலியாக இருந்தது. ரகசிய அறையில் பொக்கிஷங்கள் இருக்கும் என்று எதிர்பார்த்தது அனைவருக்கும் ஏமாற்றத்தை அளித்தது. மதுரையில் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போட்டுவிட்டு திரும்பிய ஒருவரை மர்ம கும்பல் ஒன்று பட்டப்பகலில் ஓட ஓட வெட்டி கொன்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 26ஆம் தேதி பாமக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக மகாகனி, ஆறுமுகம், கருப்புசாமி, அம்பேத்கர் என்பவர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு தினமும் SS காலனி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த 4 பேரும் இன்று காவல் நிலையத்தில் ஆஜராகிவிட்டு ஆட்டோ ஒன்றில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக பயங்கர ஆயுதங்களோடு டாடா சுமாவில் வந்த ஒரு மர்ம கும்பல் ஆட்டோவை வழிமறித்து அதிலிருந்த 4 பேரையும் சரமாரியாக வெட்டியது. இதில் அம்பேத்கர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த மீதி 3 பேரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பழிக்கு பழிவாங்கும் வகையில் நடந்துள்ள இந்த கொலை தொடர்பாக இளஞ்செழியனின் சகோதரன் மாரி உட்பட 10 பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வழியாக கேரளாவிற்கு கடத்தப்பட்ட ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். கூடலூர் வழியாக கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து குடிமைப் பொருள் அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை சோதனையிட்டதில் 295 மூட்டை ரேஷன் அரிசி கைப்பற்றப்பட்டது. கூடலூர் கேரளா கர்நாடகா எல்லைப்பகுதி என்பதால் அடிக்கடி இதுபோன்ற தமிழகத்திலிருந்து அரிசி கடத்தல் தொடர்ந்து நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இன்று மாணவ மாணவியருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. நோய் பாதிப்பு அறிகுறி இருந்த குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு இன்று அந்தந்த பள்ளிக்கூடங்களிலேயே மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. அரசு டாக்டர்கள் பள்ளிகளுக்கு வந்து இந்த பரிசோதனையை நடத்தினார்கள். சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறி காணப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு இரத்த பரிசோதனையும் செய்யப்பட்டது. மருத்துவ பரிசோதனையின் போது பேசிய மருத்துவர்கள், மழைக்காலத்துல என்னென்ன நோய் வரும் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, மழைக்காலத்துல வர ஏதாவது நோய், மலேரியா, டெங்கு, லெப்டோஸ்பைரோசிஸ், எலி ஜுரம், அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் குழந்தைங்கிட்ட இருக்குதான்றதுக்கு ஸ்கிரீனிங் பண்றதுக்காக இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் ஒரு முகாம் மாதிரி நடத்திட்டு இருக்கிறோம். மாணவ மாணவிகள் தெரு வீதிகளில் விற்கப்படும் தின்பண்டங்களை வாங்கி உண்ண வேண்டாம் என்று அறிவுரை கூறினார்கள். புதுச்சேரியில் கடந்த 8 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் ஆவேசமடைந்த மகளிர் ஆணைய ஊழியர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசின் மகளிர் ஆணையத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் கடந்த 15 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இன்று அலுவலக வாயிலில் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். உரவிலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஆகியவற்றை கண்டித்து தாராபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு உழவர் உழைப்பாளர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியினர் உரவிலை உயர்வு, உரம் தட்டுப்பாடு ஆகியவற்றை கண்டித்தும் உர பதுக்கல்காரர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நகராட்சி அலுவலகம் முன்பு கட்சியின் தலைவர் செல்லமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதில் அந்த கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் உரவிலை உயர்வுக்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என்று கோஷம் எழுப்பினர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது நல்ல பாம்பு கீரி சண்டை. நகர்ப்புறங்களில் தாது புஷ்டி லேகியம் விற்பவர்கள் பாம்பு கீரி சண்டையை காண்பிப்பதாக அறிவிப்பார்கள். கடைசி வரை சண்டை நடக்காது. பாம்பு கீரி சண்டை தத்ரூபமாக படம் பிடிக்கப்பட்டுள்ளதை காணலாம். பாம்பு படமெடுத்து சீறி பாய்வதையும் தாக்குதலை சமாளித்து கீரி வெற்றியடைவதையும் இதோ பாருங்கள்.
சீனாவில் சரக்கு வாகனம் மீது பள்ளி பேருந்து மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பரிதாப பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.